உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் குழுமத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு சனிப்பயிற்சி போன வருஷம் தானே வந்தது? எஸ், போன வருஷம் வந்தது, இந்த வருஷமாக வருது. என்னென்னா போன வருஷம்ன்றது நம்ம திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தது. இந்த வருஷம் வாக்கியம். நம்ம ஜாதக முறையில் 2 இருக்குது, திருக்கணிதம் வாக்கியம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறைகள் வச்சு நம்ம பார்க்குறது. திருக்கணிதம்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு மேலேயும் இல்லை ஆல்மோஸ்ட் 80 to 90% திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. பெரும்பாலான சாஃப்ட்வேர் 90% திருக்கணிதம் தான். இருந்தாலும் பழைய வாக்கிய முறையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமாக கோவில்களில் மெயின் சனீஸ்வர பகவானவே திருநள்ளாறு கோவில், அங்கே பூஜை முறைகள்லாம் வாக்கியம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அதை பற்றி கேட்டதுனால வாக்கியம் பிரகாரம் நடக்க போகிற சனி பயிற்சியெலாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்ம இந்த சனி பயிற்சியால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், கூட என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்னம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. குரு பகவான்லாம் பார்த்துட்ருக்காரு. சரி, இந்த ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு பகவான் உங்களை பார்ப்பாரு. டைம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. இப்போவும் டைம் நல்லா தான் இருக்குது. ஓகேவா? உங்களை சனி பகவான் எங்கெங்கே பார்க்குறாங்கன்னா உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பார், உங்களோட 5ஆம் வீட்டை பார்ப்பார், அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆவது வீட்டை பார்ப்பார், 10ஆம் வீட்டை கொஞ்சம் பாதிக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் என்னென்ன செய்யலாம்? முடிஞ்ச அளவுக்கு பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க. எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ அந்த பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய உடம்பு கூட மெயினாக மனசை ரெகுலேட் பண்ண தெரியணும். விருச்சக ராசி ரொம்ப ஆழ் மனசுக்கு போகிறவங்க தியானம் நல்லா பண்ணுவாங்க. தியானம், யோகா நல்லா பண்ணுங்கள், சூப்பராக வேலை செய்யும். தொழிலில் தேவையில்லாமல் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. தொழிலை பார்த்து ஸ்டெப்பாக போங்க. முக்கியமாக நீங்கள் இந்த கிரெடிட் கொடுக்குறது, கிரெடிட் வாங்குறது, இந்த ப்ராஃபிட் சம்மந்தமாக பேசிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் பேப்பர் ஒர்க்காக லீகலாக கரெக்டாக இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு முக்கால்வாசியான பிரச்சனைகளை எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பணம் விஷயம் பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ ஆஃபீஸோ எதுவாக இருந்தாலும் பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுடைய மனசையும் உடம்பையும் ஒரு நிலையாக நீங்கள் தியானம் பண்ணி வச்சுட்டு இருந்தாலே பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் ப்ராஃபிட் வாங்கிறது, அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கரெக்டாக எப்படி வாங்கன்றத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் ஜெயிச்சிடலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி, மகா காளி, இல்லை சாந்த காளி. என்ன காளி ரூபத்தை வீட்டில் படத்தை வச்சா பயப்படுவாங்க. சாந்தமாக இருக்கிற காளி உடைய படங்கள் வச்சு வழிபடலாம். இல்லை நம்ம முருகர் இருக்கார், விச்சவந்தன், நம்ம முருகர் வள்ளி தேவானியோட சேர்த்து வழிபடலாம். யோக நரசிம்மர் ரொம்ப நல்லா வழிபாடு பண்ணலாம். இவங்களெல்லாம் செவ்வாய் ஹோரையிலலாம் வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ப்ளூ காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. கோவில்களில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. தீபம் எடுத்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சனிக்கிழமை நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு சுமூகமான சனி பயிற்சி அமையும். சனி பயிற்சி வாக்கியம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது மெயினான விஷயங்களை கவர் பண்ண. என்னென்ன ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, படிப்பு, பிஸ்னஸ், ஜாப், வெளிநாடு போகிறது, தூக்கம், உடல் ஹெல்த்து, இது சம்மந்தமாக ஓவராலாக நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம 12 கோடி தமிழர்கள் இருக்கோன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் நம்ம 1 கோடி பேருக்கும் ஒரு ராசியும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தனி நபர் ஜாதகமாக பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இது ஒன்று. செகண்டு, சனிப்பயிற்சின்றதுனால எல்லாரும் பதறக்கூடாது. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுத்தா யார் தடுக்க முடியும்? அந்த மனுஷன் அள்ளி இல்லை, கொட்டி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ கொட்டி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அவர் ரொம்ப நல்லவர். அவரை நல்லபடியாக வேண்டுங்க. இந்த சனிப்பயிற்சியை தாக்கத்தை குறைக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். சனிப்பயிற்சி தனியாக ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். சனிப்பயிற்சி எப்படி நம்மளை
பார்த்துக்கிட்டு நான் ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். அதில் நிறைய விஷயங்கள் விதைகள் தானியங்கள் மூலமாக எப்படி நம்மளை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், கலர் தெரப்பி, ஸ்மெல் தெரப்பி, இதெல்லாம் அதில் சொல்கிறோம். நம்ம எள்ளுலாம் நம்ம சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம்ல, அது பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். சரிங்களா? அது இருக்கும்போது அந்த எள்ளோட ஸ்மெல்லு உடம்புல போயிட்டு அது படியும். முக்கியமாக எங்கன்னா மஜ்ஜைகளில் படியும். மஜ்ஜைகளில் தான் நம்மளோட கர்மா ஸ்டோர் ஆகுது. ஏன்னா சனி பகவானோட கதிர் வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம மஜ்ஜை மூளை செல்ஸ்லாம் கிரே கலரில் இருக்கும், அங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றத எல்லாமே 100% சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒன்றும் வளரல. என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண எல்லாம் நல்லதே நடக்க. சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தி எல்லாரையும் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்க. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.